ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நம்ம கார்டன் பார்க்க ரெடியா? முதல்ல போய் எல்லா வேலையும் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பொறுமையாக வந்து நம்ம வீடியோ பாருங்கள். 7 மணிக்கு நம்ம வீடியோ வந்து வந்துடும். இன்றைக்கும் வந்து நம்ம முதல்ல பார்க்க போகிறது அந்த சங்குப்பூ தான். இந்த பூக்கள் எல்லாம் வந்து நம்மளுக்கு நிறைய பூக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு இன்றைக்கி ஒரு டிப்ஸாக சொல்லிடுறேன். ஒன்றுமே இல்லைங்க, நம்ம வந்து இது கொடியாக வளர்த்து விடுறோம் இல்லையா? இது நிறைய பூக்கள் பூத்துருக்கு. நான் முதல்ல வந்து இந்த சங்குப்பூ வேறு மாதிரி வளர்த்தேன். கீழே இருந்து வந்து கட் பண்ணி விட்டு செடியை வந்து மேலே வந்து படர விட்டேன். அதுலேயும் நிறைய பூக்கள் வந்துட்டு இருந்தது. என்னென்னா அது இப்போ வந்து இல்லை, அதை எடுத்துகிட்டு வேறு போடலான்னு இது போட்டேன். இந்த பூ வந்து நம்ம சங்குப்பூ வித்தியாசமாக அடுக்காக சூப்பராக வந்துட்டுருக்குறாங்க. சாமந்தி மொட்டையில் ஒரு 2 மொட்டு பிங்க் கலர் நம்மளுக்கு பூத்துருக்குது. ஃபுல் மொட்டை வச்சுது. இதில் எப்படின்னா, இந்த செடியில் நான் வந்து மொனை கிள்ளி விட்டதுக்கப்புறம் அந்த சின்ன தொட்டியில் உள்ள பூ வந்து நம்மளுக்கு மொட்டு நிறையா வந்திருக்குது. இன்னொரு செடி காமிக்கிறேன் இல்லையா, அதில் வந்து இன்னுமே நம்மளுக்கு மொட்டு வரல. 1 2க்கு மேலே வரல. ரோஸும் இன்றைக்கி வந்து எல்லாமே பறிக்க போகிறோம். இந்த வாரத்தில் மட்டும் நம்ம வந்து 2 தடவை பூக்கள் வந்து எடுக்கிறோம். 2 தடவையும் நிறையா வந்திருக்குது. தட்டு நிறைய பெரிய தட்டில் வச்சு நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். அவரைக்காயும் வந்து சூப்பராக வந்துடுங்க. நம்மளுக்கு அறுவடை கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த தடவை ஏற்கனவே வந்து 2 தடவை கிட்ட பொரியலுக்கு எடுத்து செஞ்சோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதையெல்லாம் வந்து குழம்புக்கு போட்டுருவோம். ஸோ இன்றைக்கி இந்த ஏற்கனவே பறித்து போய் இது கொஞ்சம் பிஞ்சாக இருந்தது விட்டோம் இல்லையா, அது பறிக்கிற லெவலுக்கு வந்தாச்சு. ஸோ அதுவும் பறிச்சிக்கலாம். அவரைக்காயும் பூக்கள் எல்லாத்தையும் பறித்து பூக்களையும் செடியெல்லாம் மொட்டை அடிக்க போகிறோம். இன்றைக்கி மொட்டை என்ன சுத்தமாக மொட்டை அடிக்க போகிறதில்ல, இருக்கவும் செய்யும். அதில் இன்னும் ஒரு நாள் பறிக்கிற மாதிரி நம்மளுக்கு ரோஸ் எல்லாம் வரும், அப்போது பறிச்சிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அவரைக்காய். இந்த அவரை செடிங்களில் 2 செடி வந்து நம்மளுக்கு சூப்பராகவே வந்துட்டுருக்குறாங்க. வந்து பார்த்திங்கன்னா மொட்டும் பிஞ்சு பூ ஒன்று நல்லாவே இருக்குது. இதில் ஒரு அவரை பாருங்களேன் எப்படி போய் சொருகிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. இந்த அவரை செடியும் வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஏற்கனவே வச்ச அவரை செடி தான், உங்களுக்கே தெரியும். நான் வந்து இப்போ புதுசாக விதை போடலை. இருந்த அவரை செடி வந்து என்ன ஆச்சுன்னா, காய்ச்சி முடித்து ஒரு மாதிரி அந்த இருந்த கம்பெல்லாம் காஞ்சிடுச்சு. ஸோ வேர் வந்து காயலை. நான் என்ன பண்ணேன், அதை வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். கட் பண்ணி விட்ட பிறகு மறுபடியும் இந்த அவரை செடி நம்மளுக்கு துளுத்து வந்து இப்போது வந்து நிறையாவே வந்து காய்கள் எடுக்குது, பூக்கள் எடுத்துருக்குறாங்க. காய் செடிகளும் வந்து நம்ம வந்து இது போல் கட் பண்ணி விடலாம். கட் பண்ணி விட்டோம்னா அது காயாமல் இருந்ததுன்னா, கட் பண்ணி விட்டு துளுத்துதுன்னா சூப்பராகவே நம்மளுக்கு வந்து வருது. நான் வந்து புதுசாக அதை எடுத்துகிட்டு போடணும்னு போடலை. அதே கட் பண்ணி விட்டு பார்க்கலான்னு விட்டேன். அடியில் இருந்து துளிர் வந்தது. கட் பண்ணி விட்டது சூப்பராக வந்தாச்சு. எல்லோ கலர் சாமந்தி வந்து ஏற்கனவே பறிச்சிட்டாங்க. பாப்பா பறித்து வந்து சாம்படுத்து வச்சிட்டாங்க. இருந்து ஒரு 4 பூ பறிச்சாச்சு. இந்த ரோஸ் தான் நான் சொல்லணும். பார்த்திங்கன்னா ஒரு பூ எப்படி இருக்குது பாருங்கள், ஆரஞ்சு கலரில் இப்போ தான் பூக்குது. அது நல்லா பூத்து ஒரு 2 நாள் ஆகிடுச்சின்னா இது போல் நம்மளுக்கு வந்து ஷேட் மாறிடும். பிங்க் கலரில் சேஞ்சிங் ரோஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? சேஞ்சிங் ரோஸ் காலையில் பூத்துதுன்னா ஈவினிங் மாறும். இது அப்படி கிடையாது. பூத்துட்டு ஒரு 2 நாள் அதிலே செடியிலே விட்டிங்கன்னா பிங்க் கலரில் மாறி போயிடும். அதுபோல் நம்மளுக்கு வந்து மாறி இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அது இந்த தடவையும் உங்களுக்கு காமிச்சாச்சு. தக்காளி செடி எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இந்த ஒன்று மட்டும் நின்றுடுச்சு. பெருசாகிட்டதுனால விட்டுட்டேன். அதுலேயே இருந்து காய்க்கட்டும் அப்படின்ட்டு. மல்லி செடி எல்லாமே நம்மளுக்கு வந்து கட் பண்ணி விட்டு துளிர் வந்திருக்குது. இது தாங்க, ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து பூக்கள் பூக்கிறதுக்கு அப்பப்போ நம்ம செடியை வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ரோஸ் செடியாக இருந்தாலும் சரி, மல்லி செடியாக இருந்தாலும் சரி. மல்லி செடி வந்து நம்மளுக்கு பூக்கிறதுக்கு முன்னாடி கட் பண்ணி விடுங்க. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த துளிர் வந்து அதுக்கப்புறம் மொட்டை வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். செம்பருத்தியில் இந்த தடவை நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து 5 பூ பூத்துருக்குறாங்க. இந்த செம்பருத்தி எப்படி இருந்தது, இப்போ வந்து இப்படி பூக்குறாங்க பார்த்துக்கோங்க. அவ்வளோ அழகாக பூக்கள் வந்து வந்துட்டுருக்காங்க. தினமுமே பூக்கள் தான் இவங்களும் கொடுத்துட்ருக்குறாங்க. செம்பருத்தி, சாமந்தி, ரோஸு, சங்குப்பூன்னு நம்ம வீட்டில் பூக்கள் இல்லாமல் இல்லை. இப்போது பூக்கள் சீசன் இல்லையா இனிமேல், அதனால் எல்லாமே மொட்டுக்கள் வச்சு பூக்கள் பூத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த கல்கத்தா ரோஸ் வந்து நம்மளுக்கு ஷேடு வந்து ஆரஞ்சு கலர் ஷேடு கொடுத்து எல்லோ கலரில் இருக்கும்.
அந்த பக்கம் காமிச்சது வந்து பிங்க் கலர் ஷேடு வரும், இது வந்து ஆரஞ்சு கலர் ஷேடு. அப்புறம் வந்து ஆரஞ்சு கலர் ரோஸ் பாருங்களேன், பெரிய ரோஸ் எப்படி கொத்தாக மொட்டு வச்சுருக்குறாங்கன்னு. மொட்டு வைக்கிறப்பெல்லாம் இவங்க வந்து துளிர் வந்து மொட்டு வச்சாங்கனாலே கொத்தாக தான் மொட்டு வருவாங்க. அந்த மாதிரி செடி இது சூப்பராக வந்திருக்குது. இப்போவும் அவ்வளோ அழகாக எல்லாமே கொத்தாக மொட்டு வந்திருக்குது. இந்த ஆரஞ்சும் சரி, பட்டன் ரோஸும் பார்த்தீங்க இல்லையா, அதுவும் இந்த தடவை வந்து கொத்தாக மொட்டு நம்மளுக்கு நிறையாவே பூ வச்சு பூ வச்சுருக்குறாங்க. நம்ம கனகாம்பரமும் பறிச்சுட்டு எல்லா பூக்களும் பறிச்சுட்டு வந்து தட்டில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ பூ கிடச்சிருக்குதுன்னு பார்க்கலாம். எல்லா செடியும் சூப்பராக துளிர் வந்து வந்துட்டுருக்குறாங்க. அப்புறம் வந்து கிர்னி பழம், ஏற்கனவே ஒரு செடி காய் பறிச்சாச்சு, பறிச்சுட்டு அது வந்து செடி எடுத்தாச்சு. இந்த செடியில் இப்போ மறுபடியும் ஒரு காய் வருது, பிஞ்சு இருக்குது. ஸோ அதெல்லாம் வருமா என்னன்னு தெரியல, ஒரு பிஞ்சு மட்டும் வர நம்ம வளர்க்குற செடியில் ஒரு காய் வந்தாலே நம்மளுக்கு வந்து சந்தோஷம்தான், அது ஓகே தான். நம்ம வந்து அதுக்கு வந்து எல்லாம் எந்த செலவும் நான் பண்ண போகிறதில்ல, எல்லாமே வந்து நம்ம கிச்சன் வேஸ்ட்டு தான் எடுத்து போடுறோம். ஸோ நம்மளுக்கு வர்ற வரைக்கும் லாபம், ஓகேவா. அப்புறம் வந்து பாரிஜாதம், அதுவும் ஒன்று இருக்குது, பறிச்சிக்கலாம். எல்லா பூக்களுமே பறிச்சுட்டு இப்போ தட்டில் வச்சு உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ பூக்கள்னு. இந்த வாரத்தில் நமக்கு 2 நாள் தட்டு நிறையா, பெரிய தட்டு நிறையா பூக்கள் கிடச்சிருக்குது. செம்பருத்தி, பட்டன் ரோஸ், ஒயிட் கலர் ரோஸ், கல்கத்தா ரோஸ், பாரிஜாதம், சாமந்தி அண்டு கனகாம்பரம், அதோட சங்குப்பூ, அவரைக்காய். சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய், see you.